கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் நாற்காலிக்காக 4 பேர் போட்டியிடுகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கோணம் 1. மனைவிக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கீடு செய்த விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் பதவி ஆட்டம் கண்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் தலைவர்களிடையே கடும் போட்டி உருவாகியுள்ளது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், அமைச்சர்கள் பரமேஸ்வர், எம்பி பாட்டீல், சதீஷ் ஜோர்கிஹோலி ஆகியோர் புதிய முதல்வர் பதவிக்காக போட்டியில் இறங்கியிருக்கிறார்கள். கோணம் 2. ஒருவேளை யார் முதலமைச்சராக இருந்தாலும் சாதி கணக்கை பார்த்தும் மேலிடத்து செல்வாக்கு மற்றும் கட்சிக்காக பணத்தை வாரி இறைப்பவர்கள் யார் என்றெல்லாம் பார்த்துதான் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் நிலை. கோணம் 3. கர்நாடகத்தில் பாஜக தலைவர்களுக்கும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரும் மத்திய அமைச்சருமான குமாரசாமிக்கும் சில நெருக்கடிகளையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது கர்நாடக காங்கிரஸ் அரசு. அதன் விளைவாகவே சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் அனுமதித்தார் என்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைக்கின்றனர். கோணம் 4. கர்நாடகத்தின் அடுத்த முதலமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலி தான் என்று அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இதனால் கர்நாடக அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவுகிறது. ஆட்சி என்பது அதிகாரத்தை பிடிக்கத்தான், அதிகாரத்தை பிடிப்பது பணத்தை சம்பாதிக்கத்தான் என்கிற நிலையில் அரசியல் இருக்குமேயானால் இப்படிப்பட்ட பரபரப்புகள் சொந்த கட்சிக்காரர்களாலேயே அரங்கேற்றப்படும். கோணம் 5. காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் எத்தனை போராடினாலும் டெல்லி மேலிடத்தின் கருணை பார்வையை பெற்றவர்களுக்குத்தான் பதவிகள் கிடைக்கும். ஏனெனில் மாநிலங்களில் செல்வாக்கு மிக்கவர்களை வளர்த்துவிட தேசிய கட்சிகள் எப்போதுமே அனுமதித்ததில்லை.